காளியம்மா காட்சிதர எடுத்தம்மா பயரு எம்மா எடுத்தம்மா பயரு காளியம்மா காட்சிதர எடுத்தம்மா பயரு எம்மா எடுத்தம்மா பயரு வெட்ட பயரு கொடுத்ததம்மா ஊரு எம்மா கொடுத்ததம்மா ஊரு பச்சை பயரு வெட்ட பயரு கொடுத்ததம்மா ஊரு எம்மா கொடுத்ததம்மா ஊரு கம்பருது எங்கார மணி கேழ்வரகாரும் எம்மா கேழ்வரகாரும் கம்பருது எங்கார மணி கேழ்வரகாரும் எம்மா கேழ்வரகாரும் அம்மாவுக்கு வாங்கி வந்தோம் அன்புடனே இங்கே எம்மா அன்புடனே இங்கே அம்மாவுக்கு வாங்கி வந்தோம் அன்புடனே இங்கே எம்மா அன்புடனே இங்கே சின்னதாக பானை வாங்கி அடியை கொஞ்சம் முளைச்சு எம்மா அடியை கொஞ்சம் முளைச்சு சின்னதாக பானை வாங்கி அடியை கொஞ்சம் உடைச்சு எம்மா அடியை கொஞ்சம் உடைச்சு வண்ண வண்ண நிறம் எடுத்து வானவில்லும் தோற்க எம்மா வானவில்லும் தோற்க வண்ண வண்ண நிறம் எடுத்து வானவில் எடுத்தம்மா பயரு எம்மா எடுத்தம்மா பயரு பச்சை பயிறு நட்ட பயிறு கொடுத்ததம்மா ஊரு எம்மா கொடுத்ததம்மா ஊரு பச்சை பயரு வெட்ட பயரு கொடுத்ததம்மா ஊரு எம்மா கொடுத்ததம்மா ஊரு எம்மா கருத பண்ண கருதமாக எடுத்து எம்மா கருதமாக எடுத்து நம்ம ஊரு காலி எப்பா நாலு முறை வேண்டி எம்மா நாலு முறை வேண்டி ஆத்தரமும் மாத்திரமும் மரகடலா எடுத்து எம்மா அழகடலா எடுத்து பாதி கட்டி முடிச்சவரும் கேட்ப எம்மா முடிச்சவரும் கேட்ப பயிரெடுத்து பாதி கட்டி முடிச்சவரும் கேட்ப எம்மா முடிச்சவரும் Thank you.
சாமியபுரம் தெங்கு நகரம் முத்துசாமிவரம் ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சென்னை ரெட்டி மக்கள் உதவியோடு திரு ஐயா அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவனோடு உதவியோடும் நீங்கள் டிவியில் பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், சிரித்து ரசித்திருக்கலாம். அந்த ஐயா நீயோடி அவர்களும் சொந்த கோட்டை ஒன்றியத்தில் குக்கிராமம் முத்துச்சாமிரத்திற்கு வரவழைத்த திரு ஐயா அவர்களுக்கும் RSS நன்றியை தெரிவித்துக்கிறோம். அடுத்து சென்னை வெற்றி மக்களுக்கும் தாயமுறை மாமா அவர்களுக்கும் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்திய அரசியலுடைய மேலும் தேவைகளை தெரிவிக்க மறந்துவிட்டால் மன்னிப்பு கூறி எங்களுடைய நிகழ்ச்சிகளை ஆரம்பமாயிற்கு ஆராதனத்தோடு இந்த கோடை விழாவிலும் மரபிலும் அமைத்துக் கொடுத்த வர்ண பகவானுக்கு நன்றியை குறித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை கலந்த அனைவருக்கும் நன்றி நன்றி. நம்முடைய முத்துச்சாமிபுரம் கிராமத்தில் அருள்மிகு காளியம்மன் பொங்கல் திருவிழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிகர் நீண்ட பொங்கல் திருவிழாவில் எங்களை எல்லாம் அழைத்து நீங்கள் சிறப்பு செய்திருக்கிறீர்கள். பொங்கல் என்பது நீங்களா வச்சு சாப்பிடுறது பொங்கல் கிடையாது. வீட்டில் தினசரி பொங்கல் வச்சு சாப்பிட்டுக்கலாம், தினசரி தண்ணி எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம், அது கணக்கு கிடையாது. பொங்கல் என்பது சுத்தங்கள் நண்பர்கள் அழைத்து வைத்து நடத்துகிற நிகழ்ச்சி தான் பொங்கல். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பொங்கல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு எங்களை எல்லாம் அழைத்திருக்கிறீர்கள். அதற்கு எங்களுடைய நன்றியை நானும் மரியாதைக்குரிய அருமையாட்சி உங்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை என்னோடு வருகின்ற என்னுடைய அருமை சகோதரர் தமிழ் சுபாராஜ் அவர்களையும் நம்முடைய ஒன்றிய செயலாளர் சகோதரர் கலிராஜ் அவர்களையும் அருமையாட்சி சாத்தூர் முருகேஷ் அவர்களையும் நகர செயலாளர் குருசாமி அவர்களும் இன்னொரு பகுதியுடைய உதவி செயலாளர் பெரியார் அவர்களும் சந்தானவர்களுடன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு மழை வந்து அது காரணம் இன்னொரு ஊர் கொண்டுள்ள காரணம். நம்ம ஊர் நாட்டாமெல்லாம் வந்து என்னை பார்த்தாங்க. பார்க்கும்போது ஒரே பிரிவாரம் ஈரோடு பட்டுமன்றம் எப்படி எங்களுக்கு வேணும், இன்னைக்கு கொடுங்க, நாளைக்கு கொடுங்க, நாளைக்கு 3 நாள் சட்டமன்றம் நடந்தது. 3 நாள் எந்த நாள் வந்தாலும் பரவாயில்ல சொன்னோடனே நானும் போன் பண்ணி சொன்னேன். அவங்களும் பல இடங்கள்ல சிறப்பு நிகழ்ச்சி இருந்தால் கூட நம்முடைய ஊருடைய சூழ்நிலையும் என்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொள்ள அண்ணனோடு அந்நியவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்கள் சார்பாக என்னுடைய வரவேற்பு உங்கள் வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு மிக சிறந்த ஒரு நகைச்சுவையாளர். பேசுறது எல்லாரும் பேச என்ன பேசுறாலும் நான் பேசிட்டே இருப்பேன். ஆனா பேசுறது உங்க மனசுல வந்து தைக்கணும், பேசுறது வந்து உங்க மனசுல போய் நிக்கணும். வீட்டுக்கு போற கூட அதை சிந்திக்கணும், சிந்திச்சு அதை பத்தி யோசிச்சு சிரிக்க மட்டும் இல்ல சிந்திக்க வைக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு பெரிய பேச்சாளர் அருமையநாத் லியோன் அவர்கள். அவர்களும் அவர்கள் சேனலுக்கு அத்தனை பேர் வந்திருக்கிறார்கள். ஒரு நல்ல நிகழ்ச்சி அமைதியா இருந்து யாரும் விசில் அடிக்காம அந்த விசில் அடிக்காம தான் உறங்கிடுவாங்க. நீங்க உறங்கி அவங்களும் வேலையில உறங்கிடுவாங்க. அப்பப்போ விசில் அடிச்சுட்டு அதை சும்மா விசில் அடிச்சு சும்மா விசில் அடிச்சா ஒரு ஒன்றும் வேலை வராது. அதை எப்படியோ விசில் அடிச்சுன்னா அவங்களும் உறங்காம நீங்களும் உறங்காம இருந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முத்துச்சாமி மீது எனக்கு எப்பொழுதுமே ஒரு மரியாதை உண்டு. அந்த மரியாதையை நீங்களும் வைத்திருக்கிறீர்கள், நானும் வைத்திருக்கிறேன் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு எல்லாம் வல்ல ஆண்டவர் அவருக்கு எல்லா வளங்களும் தர வேண்டும் என்று வாழ்த்து நன்றியோடு வருவது. அவர்கள் வேகம் ஆரம்பிச்சோம்னாக்கா உங்களுக்கு வேகமாக முடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லி அருமையாக
அவர்களையும் அவரை சார்ந்த தங்களோடு மீண்டும் ஒரு முறை வரவேற்பு சொல்லி நிகழ்ச்சியை நானும் வருகிற அரசு அளவில் தொடங்கி வைக்கிறோம். ஊர் குடும்பத்து சார்பாகவும் அந்த கேட்க சார்பாளருக்கு மாமா பழனிசாமி அவர்கள் பொன்னாளை போட்டுக் கொள்கிறார். அடுத்து அண்ணன் மகாதேவன் அவர்கள், அடுத்து மாமா சுப்ராஜ் அவர்கள், அடுத்து கோயம்புத்தூர் மாமா முருகன் அவர்களும் பொன்னாடை போட்டி இவர்களை வருவதற்கு என வரவேற்பதில் ஊர்மக்கள் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். தம்பி விஜயகாந்த் அவர்கள், மாமா மகாலிங்கம் அவர்கள், ஐயா கே சார் அவர்களுக்கும், நகைச்சுவை மன்னன் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களுக்கும் பொன்னாடை போட்டி நாங்கள் வருட வருட என வரவேற்று இருக்கோம். இந்த கோடை மழையிலும் கொட்டும் மின்னலிலும் இந்த விழாவினை காண வந்த அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெள்ளக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் முத்துசாமிபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் பொங்கல் விழாவை முன்னிட்டு இன்று ஓபிஆர் ரெட்டி மற்றும் சென்னை வாழ் ரெட்டியார்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு எங்களுடைய பட்டிமன்றத்தை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய நாட்டாண்மை உயர் திரு ஐயா RSR சண்முகையா அவர்களுடைய முன்னிலையில் இந்த நிகழ்ச்சியை இந்த முத்துசாமிபுரத்தினுடைய ரசிக பெருமக்களை சந்திப்பதற்கு நல்லதொரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் சின்ன முதலாளி என்று பாசத்தோடு அழைக்கப்பட்டவரும் இந்த விருதுநகர் மாவட்ட மக்களினுடைய இதய சிம்மாசனத்தில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை அரசியலுக்கு அப்பாற்பட்டு தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்று வைர விழா காணும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய போர் படை தளபதிகளிலே முன்னணி தளபதியாகவும் செயல் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை அரவணைத்து செல்கின்ற பாதுகாப்பு படையில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்கள் முழுவதும் அண்ணாச்சி என்று பாசத்தோடு அழைக்கப்படும் எங்கள் அருமை அண்ணன் மரியாதைக்குரிய KKSSR அவர்களுடைய இனிமையான ஏற்பாட்டில் இந்த அருமையான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், தயவுசெய்து இந்த விசில் அடிக்கிறவங்க எல்லாம் உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா நான் பேசுறப்ப நீங்க அடிக்கிற என்ன பேசுறதுங்கிறது மறந்து போயிருக்கு. ஏன்னா இந்த மலைக்கு அதிக நாங்க வந்து சேர்ந்து இந்த மேலே ஏறுவோமா பேசுவோமான்னு நம்பிக்கையே இல்லை. அவ்வளவு மலை. சிவகாசியில பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல 5 அடி உயரம் தண்ணி நிற்கிது. அப்பயே எங்க டீம்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இப்படியே திரும்பிடுவோம்யா, முத்துசாமிபுரத்துல போய் இப்படித்தான் தண்ணி தேங்கி நிற்கும், ஜனங்க எங்க போய் நம்ம பட்டிமன்றத்தை கேட்க போறாங்கன்னு அவநம்பிக்கையோட வந்தான். ஆனால் இந்த காளியம்மன் இந்த மலையை மிக அற்புதமாக கொடுத்து விட்டு நிகழ்ச்சியும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக நல்ல மழையும் கொடுத்து விட்டு நிகழ்ச்சிக்காக தற்சமயம் தற்காலிகமாக விடைபெற்று சென்றிருக்கிறது. அதனால இந்த மழை தற்போது விலகி இருப்பது நல்ல நிகழ்ச்சி ஒன்றை உங்களுக்காக நாங்கள் படைத்து தருவதற்கு ஒரு இடைவெளி. அதனால அந்த விசிலு சத்தம் போடுறவங்க எல்லாம் ஆர்வத்துல தான் செய்றீங்க, அதை நான் தப்புன்னு சொல்லலை. அது வந்து பேச்சாளர்களுடைய பேச்சுக்கு இடையூறாக இல்லாம பார்த்துக்கிறேன், வேற ஒன்றும் உங்களை நான் கேட்கல. இந்த ஈரத்தரையில கூட இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த அரங்கத்திலே கூடி, குறிப்பாக சகோதரிகள் மிகப்பெரிய அளவில் இங்கே வந்திருப்பது மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு பட்டிமன்றத்தை கேட்க மகளிர் நிறைய திரண்டு வர்றதுன்னா அந்த கோயிலுக்கும் பெருமை, அந்த ஊருக்கும் பெருமை.
இப்போ ஒரு ஊர்ல எல்லாம் பட்டிமன்றம் நடக்கும், பொம்பளையாளிகளே வரமாட்டாங்க, எல்லாம் வீட்டு வாசல்லே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏமா நீங்க பட்டிமன்றத்துக்குலாம் வரல அப்படின்ட்டு அந்த ரோட்டில் நடக்கிறப்ப கேட்பேன். பூரா காலி பேரெல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. அங்க நாங்க வந்து எங்க உட்காந்துருக்கு பட்டிமன்றம் கேட்கறது. அப்ப அந்த ஊரை பத்தி பொம்பளையாளிகளே காலி பேரு நடத்துற தெருவிழான்னா, ஆனா இங்க எங்க சகோதரிகள் மேல முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த ஊரோட பண்பாடு கலாச்சாரம் எவ்வளவு முக்கியமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் இதுக்கு மேல பாராட்டு தெரிவிக்க நான் விருப்பம் இல்லை. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதனால இந்த மழை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த இடைவேளையை சரியா பயன்படுத்தணும். இப்ப மழையில பல இடம் இருக்கு. திடீர்னு நம்ம நின்று இருப்போம், லேசா தூரம், அதுக்கு நம்ம குடம் பிடிக்க மாட்டோம், கையில கட்சி படுத்துட்டு லேசா தடவிட்டு தூருதப்பா அப்படின்ட்டு எங்கேயாவது வேலை செஞ்சோம்னா வேலைக்கு போவோம் வருவோம். கொஞ்சம் வளர்ச்சி பிடிச்சிருச்சுன்னா என்ன செய்வோம்னா, மழை கொஞ்சம் கூடுதல் ஆகுது, குடகிட்ட இருந்தா பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு கடையில போய் ஒதுங்கிடுவோம். ரொம்ப மழை அதிகமாயிருந்துச்சுன்னா எந்த இடம்னு கூட பார்க்க மாட்டான், ஒரு இந்து நடந்து போவான். மழை ரொம்ப அதிகமா இருக்கும், நிக்க கூட முடியாது, ஒரு இடத்துல உள்ள போந்துட்டான். அதே மாதிரி ஒரு இஸ்லாமியர் வந்த மழை ரொம்ப அதிகமா பெய்ஞ்சிருச்சு, ஒரு இடத்துல அவரும் உள்ள போயிட்டார். ஒரு கிறிஸ்தவர் வந்தார், ரொம்ப மழை பெய்ஞ்சிச்சு, அதே இடத்துக்கு 3 பேர் வந்து போய் சேர்ந்துட்டாங்க. கடைசி அவங்க நின்றுட்டு இருக்கிற இடத்த பார்த்தா 3 பேர் நின்றுட்டு இருக்கிறது ஒரு மாரியம்மன் கோயில். ஆனா அந்த நேரத்துல தெரியாம மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோமே யாரும் பதட்டப்படல. இந்த நேரத்தில் எந்த மதத்தையும் பாராமல், கிறிஸ்தவனாக இருந்தாலும் இஸ்லாமியனாக இருந்தாலும் மழையிலிருந்து என்னை காப்பாற்றியது இந்த மாரியம்மன் தான் என்று 3 மதத்தினரும் அந்த மழையில அந்த ஆபத்து நேரத்துல எல்லாரும் ஒரு இறைவனுடைய குடைக்கு கீழே நிற்கிற காட்சியை நம்ம பார்க்கலாம். ஆனா இப்ப இங்க பேசிட்டு இருக்க மழை பார்த்தீங்களா, உங்களுக்கு நின்றுச்சு, இப்ப எங்களுக்கு சொத்து சொத்தா வருங்க. இதுதான் பொறுமையான மழை. ரொம்ப பேசா கூட கொடையை பிடிச்சிட்டு பேசிடலாம். நான் நல்லா பேசுறப்ப நறுக்குன்னு நடுத்தலையில வருவது அப்படின்னு திடீர்னு நடுத்தலையில உள்ளவர்களுக்கு தொடச்சிடலாம். இப்படியே சட்டைக்கும் பனியனுக்கு இடையில நடு முதுகுல போய் விழுவுது ஒரு தூரல். ஆனா அடமலை விட்டாலும் செடி மலை விடாது. உங்களை காப்பாற்றின மழை எங்களுக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டார். வாழ்க்கையில இதே மாதிரிதான் ஒரு மனிதனுக்கு கஷ்டம் பெரிய அளவுல வந்துருச்சுன்னா அதுல இருந்து எப்படியா தப்பிச்சிருவான். ஆனா சின்ன சின்ன கஷ்டம் தொடர்ந்து வந்துச்சுன்னா ஒரு மனிதனால தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறதுக்கு இப்ப நான் மேலையில உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நிமிஷம் இதுதான் காரணம். சொட்டு சொட்டு அப்படின்னு உழுதுட்டு. ஆனா இருந்தாலும் அந்த மலையினுடைய அந்த கஷ்டம் கூட எனக்கு தெரியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, மலர்ந்த முகத்தோடு என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய என் உயிரினம் மேலான ரசிக பெருமக்கள் தான் காரணம். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த தலைப்பும் கொடுக்காம ஒரு நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க. அதனால நாங்க இங்க வந்துதான் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்தோம். உங்களை எவ்வளவு நேரம் மகிழ்ச்சியா வச்சிருக்கணுமோ அந்த அவ்வளவு நேரம் மகிழ்ச்சியா வச்சிருக்கிறதுக்கு மாதிரி ஒரு தலைப்பு. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா, அதான் தலைப்பு. இந்த தலைப்பை கேட்டோம்னா ரொம்ப கைதட்டுறது யாருன்னா கல்யாணமே முடிக்காத ஆளுகள். அதுகளுக்கு திருமணம்னா என்னன்னே தெரியாது. ஆனா என்ன நினைச்சு கைதட்டுறாங்கன்னு தெரியல. கல்யாணம் முடிக்காத இளைஞர்கள் வாலிபர்கள் கைதட்டினதுல ஒரு ஆச்சரியம் இல்லை. இந்த முன்னால டவுசர் போட்டு ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அவன் ரசிச்சு கைதட்டுறான். என்ன காரணம்னா அவனுக்கு இன்னும் திருமணம்னா என்னன்னு தெரியாது. ஆனா திருமணம் முடித்த தாய் தந்தையரோடு அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். பல கல்யாணங்களுக்கெல்லாம் அவன் போயிருக்கான். அதனாலதான் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான தலைப்பை தேர்ந்தெடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி அதே நேரத்தில் சிந்திக்க வைப்பதற்காக ஒரு நல்ல தலைப்பு. ஊர் பேரே பாருங்க எவ்வளவு அழகான பேர், முத்துச்சாமிபுரம். பேர்லயே முத்து தொடங்கி 2வது பேரு சாமி. அதனால முத்து என்பது வெண்மையான ஒரு அழகான ஒரு கல். அது எங்க இருந்து கிடைக்கும்னா கடல்ல கஷ்டப்பட்டு ஒரு ஆழத்துல போய் ஒரு கஷ்டப்பட்டு எடுக்கிறது தான் முத்து. அப்ப ஒரு வாழ்க்கையில ஒருத்தர் சந்தோஷத்தை அடையணும்னா அதிகமா கஷ்டப்பட்டால்தான்
முத்து என்ற மகிழ்ச்சியை அவனால் பெற முடியும். அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டே அவன் கடவுளை மறந்துட்டான்னா அவன் வாழ்க்கையை விட்டு திசை மாறி போயிடுவான். அதனால முத்து போன்ற மகிழ்ச்சி கிடைத்தாலும் சாமியை நாங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக முத்துசாமிபுரம் என்ற அருமையான பெயரை தாங்கிய இந்த ஊர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா மகிழ்ச்சிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்ப கிடைக்கும்? கல்யாணங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உருவாகக்கூடிய ஒரு பந்தம். இப்போ ஒரு ஏற்பாடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஊர்ல இருக்க ஆம்பளைய பூரா கொண்டு போய் விட்டாச்சு, வெறும் பொம்பளை. ஒரு மாசம் என்ன ஆகும் பொம்பளையுடைய குழப்பம்? கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருங்க, ஒரு 2 நாளைக்கு குறைஞ்சி பேசுங்க, அதுக்கப்புறம் பாட்டுங்க என்ன இருந்தாலும் இந்த ஆள் இல்லாமல் நல்லா நடக்கும். சந்தசாரி போட்டுட்டு இருந்தாலும் கூடவே இருந்தா அது நல்லாத்தான் இருக்கு. அடிப்பா